டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நாம் இன்றைய பதிவில் நம்மளுடைய மூளையை பாதுகாக்கின்ற, ஞாபக சக்தி அதிகரிக்கின்ற, நினைவாற்றலை கூட்டுகின்ற சில அடிப்படையான ஆயுர்வேத மருந்துகளை தெரிஞ்சுக்கலாம். ஆயுர்வேதத்தில் நம்ம நலமாக வாழ்வதற்கும் வழியை சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய மூளையை சரியாக பாதுகாப்பதற்கு, நினைவாற்றலை கூட்டுவதற்காகவும் சில மூலிகைகளை சொல்லியிருக்காங்க. பல மூலிகைகள் இருந்தாலும் இன்றைய பதிவில் நம்ம புத்தகத்தில் சொல்லியிருக்கின்ற மேத்திய ரசாயனம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 4 மூலிகைகளை சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தோம்னா சங்குப்பூ, சங்கு புஷ்பி அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லுவோம். இது நம்ம நாட்டில் எல்லா இடங்களிலும் இருக்கும் ஒரு கொடி வகையை சேர்ந்தது. இதில் வெள்ளை நிற பூக்கள் இருக்கலாம், அடர் ஊதா நிற பூக்கள் இருக்கலாம். இந்த முழு தாவரமுமே நமக்கு மூலிகை பயனுடையது தான். இதற்கு என்னென்ன சக்தி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நமக்கு சமீபமாக நிறைய பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, சங்குப்பூட்டி அந்த மாதிரிலாம் நிறைய விளம்பரங்கள் வருது. இது அடிப்படையாக நம்மளுடைய மனப்பதட்டத்தை குறைப்பதற்கான ஆற்றல் உடையது. ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். மன அழுத்தத்தை குறைக்கும். அந்த சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங் இருக்குது. ஒரு பதட்டமான சூழலை நம்ம கையாள முடியாமல் ஒரு பதட்டம் இருக்கும் பொழுது இந்த மூளை நரம்புகளை இது மிதமாக்கி அதை சீர் செய்வதனால இந்த மாதிரியான நேரங்களில் இதை அதிகமாக பயன்படுத்தலாம். அதாவது வாதமும் பித்தமும் அதிகரித்து ஒரு பதட்டம் ஏற்படும் பொழுது இது நமக்கு சீராக ஆக்குவதற்கு பயன்படுகிறது. இது நம்மளுடைய சங்குப்பூ பற்றியது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா வல்லாரை. வல்லாரை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம அன்றாட உணவுலையும் வல்லாரை சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதை மண்டூக்க பர்ணி அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நாட்டு வல்லாரைன்னு இருக்குது. அது ஒரு சற்றே ஒரு இளம் பசுமையான நிறமாக இருக்கும். சைட்லலாம் நல்லா செரேட்டட், ஒரு எட்ஜஸ்லாம் நம்ம சீவி விட்டது போல இருக்கும். இதுதான் நாட்டு வல்லாரை. இதற்கு தான் அதிக மூலிகைத்தன்மை இருக்குது. ஹைபிரிட்ல விட நாட்டு வல்லாரை சிறந்தது. சரி, இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா, இது நிறைய ஆராய்ச்சிகளில் நமக்கு அல்சைமர்ஸ் டிசீஸ், அதாவது மறதி நோய் இன்றைக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. அதை கட்டுப்படுத்துவதில் ஒரு பெரிய விஷயம் இந்த வல்லாரையில் இருக்குது. நம்மளுடைய அமைலாய்ட் டெபாசிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மூளையில் இந்த அப்நார்மல் டெபாசிஷன் நடக்கும் பொழுது இந்த அல்சைமர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் இந்த வல்லாரை எடுத்துக்கொள்ளும் பொழுது கணிசமான அளவு அது தடுக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அந்த டிஎன்ஏ டேமேஜஸையும் நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுல பெரும் பங்கு வகிக்கிறது. இப்படி பல ஆராய்ச்சிகளில் வல்லாரை மூளையை பாதுகாப்பதிலும் நம்மளுடைய நினைவாற்றலை சீர்படுத்துவதிலும் ஒரு அடிப்படை விஷயமாக இந்த வல்லாரை இருக்குது. இந்த வல்லாரையும் நம்ம முழு தாவரமாக பயன்படுத்தலாம். இதை சாறு போலவும் பயன்படுத்தலாம், அல்லது ட்ரைடு பவுடரை நம்ம நெய் சேர்த்தும் சாப்பிடலாம். ஆயுர்வேதத்தில் பல மருந்துகளில் இது ஒரு அடிப்படை மருந்தாக நமக்கு இருக்குது. மூன்றாவதாக பார்த்தோம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச அதிமதுரம். அதிமதுரத்தை எஷ்டி அப்படின்னு ஆயுர்வேதத்தில் நம்ம சொல்லுவோம். இது நல்ல இனிப்பு சுவையுடையது. இது பொதுவாக நமக்கே தெரியும். ஒரு குரல் கம்மல் இருந்தால், அதாவது நம்ம தொண்டையில் வறட்சி இருக்கலாம், அல்லது இருமல் இருக்கலாம், அல்லது வயிற்றில் புண்ணு இருக்கலாம். அப்படியான நேரங்களில் இந்த அதிமதுரத்தை நம்ம ஒரு தேன் கலந்தோ அல்லது நெய் கலந்தோ பாலுடனும் நம்ம எடுத்துக்குவோம். ஆனால் இந்த அதிமதுரத்துக்கு ஞாபக சக்தியை நிலைநிறுத்துவதிலும், அந்த பிஹேவியரல் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பழகும் தன்மையில் பிரச்சனை இருக்கிறது அல்லது மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதை மிதமாக்கி நல்ல தூக்கத்தை வரவழைப்பதில் இந்த அதிமதுரத்துக்கு பெரும் பங்கு இருக்கு. அதனால தான் இந்த அதிமதுரத்தையும் மேத்திய ரசாயனம், அதாவது மூளையை நமக்கு சீராக்குவதற்கான நமக்கு மருந்துகள் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க. நமக்கு கடைசியாக பார்க்கும் பொழுது சீந்தில். சீந்தில் அப்படிங்கிறது ஒரு மேத்திய ரசாயனம் தான். சீந்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்ம பெரும்பாலும் சர்க்கரை நோய்க்கு ஒரு அடிப்படை மருந்தாக நம்ம பயன்படுத்துவோம். ஆட்டோமியூன் டிசீஸ், அதாவது நம்மளுடைய ருமட்டாய்டு போன்ற நிலைகளிலையும் காய்ச்சல் போன்ற நிலைகளிலும் ஒரு அடிப்படை மருந்தாக இதை பயன்படுத்துவோம். ஆனால் இதற்கு மேத்திய ரசாயனம், அதாவது மூளை செல்களை பாதுகாப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது. இப்போ யாருக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம்? நீண்ட நாள் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு, அல்லது வேறு ஏதேனும் நோயில் பிடிப்பட்டவர்களுக்கு அந்த நோயுடைய தன்மையும் குறைத்து அவர்களுடைய மூளையின் செயல்திறனை சீராக்கி அவர்களுடைய ஞாபக சக்தியை அதிகரித்து முடிவெடுக்கும் தன்மை அதிகரிக்கும், நம்மளுடைய மன தெளிவை கொடுப்பதிலும் இந்த சீந்திலுக்கு பெரும் பங்கு இருக்கு. சீந்தில் பெரும்பாலும் அதனுடைய தண்டு பகுதியை நம்ம பயன்படுத்துவோம். இப்படி நமக்கு பல மூலிகைகள் இருந்தாலும் சில மூலிகைகள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆயுர்வேதத்தில் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைய பதிவில் நம்ம சங்குப்பூ, வல்லாரை, அதிமதுரம், சீந்தில் பற்றிய சில அடிப்படை மேத்திய ரசாயன குறிப்புகளை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் பல விஷயங்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.